வெல்கம் டு ஜெமினி டிராவல்ஸ். திஸ் இஸ் ஆதித்யா அண்ட் ரஞ்சினி ஹியர். இந்த வாட்டி எங்களோட தலையும் இருக்காரு. சாரி நம்ம ஏகேவும் இருக்காரு. துபாயில் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே ஒரே சலசலப்பு. என்னன்னு பார்த்தா ஒரே ரேசிங் அப்டேட்டாக இருக்குது. ஆனால் நமக்கு ரேசிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் பிடிச்ச அஜித் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அதை பற்றி செக் பண்ணுறப்போ இது ஒரு 24 hours என்டியூரன்ஸ் ரேசிங். ஏகப்பட்ட கண்ட்ரிலேருந்து நிறையா பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டிக்கெட்ஸ் ஃப்ரீ தான். அதனால் சண்டே மார்னிங் எழுந்து இந்த ரேஸ் எப்படி தான் இருக்குன்னு பார்க்க கிளம்பிட்டோம். அஜித் குமார் ரேசிங்ன்ற பிராண்ட் நேமில் தான் அஜித்தும் அவரோட டீமும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். அவரோட பேர் எவ்வளோ பாப்புலர்னா இங்கே ஒரு மர்ச்சன்டைஸ் ஷாப்பே இருக்குது. அங்கே ரேஸுக்கு சம்மந்தப்பட்ட டிஷர்ட்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே விற்கிறாங்க. துபாய் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்னா இந்த ரேஸ்க்காக இங்கே ஒரு பாப்பப்பே செட் பண்ணியிருக்காங்க. இட் சர்வ்ஸ் ஃபுட், ட்ரிங்க்ஸ் அண்ட் ப்ளே ஏரியா ஃபார் குட்டீஸ். அங்கே நிறைய ரேஸ் கார்ஸோட டிஸ்பிளேலாம் வச்சுருந்தாங்க. அது கூட நாங்களும் ஸ்டைலாக போஸ்ட் பண்ணோம். நாங்கள் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த ரேஸ் போனதுனால எங்களால் அந்த வின்னிங் மொமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது அண்ட் அந்த லேப் ஆஃப் ஹானரையும் என்ஜாய் பண்ணோம். இந்த ரேஸோட ரிசல்ட்டில் அஜித் அண்ட் ஹிஸ் டீம் ஹேஸ் செக்யூர்ட் த 3rd place. திஸ் ஹேஸ் மார்க்ட் இந்தியாஸ் ஃப்ளாக் ஆன் த ரேசிங் ஃப்ரண்ட். எங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த ஹை மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். மேலே போயிருக்கோம்.
தானாக சேர்ந்த கூட்டம். நம்ம ஊரில் சினிமா அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு எப்போவுமே நல்ல ஃபாலோயிங் உண்டு. அந்த ரெண்டுமே merge ஆகிற மொமெண்ட் இது. இத்தனை பேருக்கு இந்த ஸ்போர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த ஸ்போர்ட்டை ஒரு பேஷனாக எடுத்து ஃபாலோ பண்ண ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இது எங்களோட இருங்பாய் மூமெண்ட். அவரை நேரிலே போய் பார்த்துட்டு வந்தாச்சு.